ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வரலட்சுமி நோன்புக்கு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மாயிலை தோரணத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன். மாயிலை தோரணம் 2 பக்கமும் நடுவில் இருக்க நரம்பை விட்டுட்டு 2 பக்கமும் நம்ம முதல்ல கட் பண்ணணும். எல்லா இதையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் இருக்க நரம்பை விட்டுட்டு 2 பக்கமும் கட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையான முறையில் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருக்கேன். நான் மாயிலை தோரணம் கட் பண்ணதை 2 பக்கமும் அப்படியே நம்ம மடக்கி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருணுன்னா அது பார்க்குறதுக்கே அந்த இலை அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா இலையும் அந்த மாதிரியே நம்ம நடுவில் கட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருவிட்டு எல்லா இலையும் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற காம்பை நுனியில் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக இருக்கிறத கட் பண்ணிட்டு மெலிசாக வரும். அது எல்லாத்தையும் அதுக்குள்ளாரையே நம்ம சொருவிடலாம். நம்ம வெளியில் காசு கொடுத்து தான் வாங்கி தான் அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதில்ல. எளிமையான முறையிலே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செய்யலாம். எல்லா இலையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எனக்கு சாமந்தி பூ வச்சா அழகாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைக்கல. நான் இன்னைக்கு வீடியோக்காக நான் இந்த பூ எங்கள் வீட்டில் இருக்கிற பூ வச்சு இதை பண்ணியிருக்கேன். நான் சாமந்தி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ரோஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு க்ரீனுக்கும் அதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக தெரியும். இது மாதிரி ஸ்டாப்லர் பின்னு வச்சு அந்த பூவையும் இந்த மாயிலையும் வச்சு ஒன்றா பின் அடித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சாரீ எப்படி சாமிக்கு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க. நான் 2 பக்கமும் பார்டர் இருக்க ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது பார்டரை இந்த மாதிரி வச்சு ஒரு பக்கத்தை முதல்ல இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா கையால் வச்சு அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அயன் பாக்ஸால் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சாமிக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா மடிப்பாக அழகாக தெரியும். இது மாதிரி பின் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும். மூணு பக்கமும் பின்னு போட்டாச்சு 3 இடத்துல. இப்போ அதை திருப்பிட்டு அந்த பக்கம் பார்டர் அந்த மாதிரி மடித்தோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் பார்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மடிப்பாக முடிச்சிங்கனாலே அழகாக வந்துடும். அயன் பாக்ஸ் இருந்து தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு அந்த மடிப்பு எடுக்கிறதுக்கு. அயன் பண்ணி வச்சுக்கோங்க. துணியை முதல்ல மடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கலாம். அந்த மடிப்பு நல்லா கரெக்டாக எடுத்துட்டோம்னாக்கா அலங்காரம் பண்ணும்போது அப்படி மடிப்பாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இங்கே ஒரு பின்னு போட்டுடலாம். அவ்வளோதான், மடிக்கிறது அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் அலங்காரம் பண்ணுறதுக்காக கலசம் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால கீழே ஒரு படி மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே சொம்பு வைக்கிறேன். புடவையை இந்த மாதிரி இந்த சாமிக்கு வைக்கிற புடவையை இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. அலங்காரத்துக்கு வச்சோம் இல்லையா, மடித்தோம் இல்லையா, அதை ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி மடித்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மடிப்பாக எடுத்து விட்ருங்க. நான் முதல்லையே கலசத்தில் அரிசி போட்டு வச்சுட்டேன். நீங்களும் அரிசி போட்டுங்க. சில பேர் தண்ணி கூட வைப்பாங்க. அதில் ஒரு குச்சி வச்சு முதல்லே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் மடித்தோம் இல்லையா, அந்த பார்டரை இது மாதிரி பின்பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னாக்கா சாமிக்கு முன்னாடி அம்மன் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கோங்க.
உள் பக்கமாக இப்போ இருக்கிற துணியை ரெண்டையும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு பின் அந்த இடத்துல. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நடுவில் ஒட்டியானம் கட்டிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக அலங்காரம் பண்ணலாம். நகையெல்லாம் போட்டுடலாம் சாமிக்கு. தேங்காய் வச்சிடலாம். அம்மன் முகம் வச்சிடலாம். கம்மல் எல்லாத்தையும் போட்டுடலாம். உங்கள் வீட்டில் அம்மன் முகம் இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காவிலே வந்து அலங்காரம் பண்ணலாம். தேங்காவில் எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு அடுத்த